போறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே சண்டேவோட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் தான் இல்லையா? இதுக்கப்புறம் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க ஜூலை 10. அதுக்கப்புறம் அதை வச்சு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 3 ரவுண்டா பிரிச்சு உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் முடிஞ்சு அவங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் நடக்கும். அதே மாதிரி ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி காலேஜ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவுன்சிலிங் நடக்கும். சரிங்களா? இதே மாதிரி தான் 3 ரவுண்டா கவுன்சிலிங் நடக்கும். ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்புறமா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நடக்கும். சரிங்களா? இது வரைக்கும் நீங்க டிஎன்இஏ கவுன்சிலிங்கே அப்ளை பண்ணாதவங்க அந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல கவுன்சிலிங் அப்ளை பண்ணி அட்டெண்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுல வந்து சீட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல வந்து சீட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சீட் எல்லாமே மேக்ஸிமம் 3 ரவுண்டுக்குள்ளே முடிஞ்சிருக்கும். ரொம்ப ஒரு கம்மியான சீட் தான் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கவுன்சிலிங் நடக்கும். சரிங்களா? இந்த எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கவுன்சிலிங் வந்து யார் அட்டெண்ட் பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா இந்த டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்ளை பண்றவங்க மட்டும்தான் அந்த கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த எஸ்சி எஸ்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் அந்த கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணலாம். அப்போ வந்து காலேஜ்ல சீட் இருந்தாலும் அவங்க வந்து எஸ்சி எஸ்சிஏ கவுன்சிலிங் மூலமா அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. சோ இதுதான் வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர். இந்த ஜூலை 10ஆம் தேதி ரேங்க் லிஸ்ட் வெளியிடுறாங்க இல்லையா? சோ இதுல என்னென்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சரிங்களா? லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான் இது. முக்கியமா 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜெனரல் ரேங்கிங் மட்டும் வந்திருந்தது. கவர்மெண்ட் ரேங்கிங் நிறைய பேருக்கு வரல. நிறைய பேர் பயந்துட்டு எனக்கு போன் அடிச்சு கவர்மெண்ட் ரேங்கிங் வந்தாதான் அவங்க 7.5 ரிசர்வேஷன் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண முடியும் இல்லைங்களா? இல்லைன்னா 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அரசு பள்ளி படித்த மாணவர்கள், அவங்களால பணம் கட்ட முடியாதுன்ற சூழ்நிலையினால தான் நம்ம வந்து இந்த கோட்டாவே வச்சிருக்காங்கல்ல. சோ இதுலயுமே பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரேங்கிங் வரல அப்படின்னும் போது அவங்க ரொம்பவே பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிட்டாங்க லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து 7.5 ரிசர்வேஷன்ல அவங்க எல்லாமே கவுன்சிலிங் அப்ளை பண்ணி முடிச்சிட்டாங்க, சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிட்டாங்க, சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ்மே வந்து சக்சஸ்ஃபுல்னு வந்துருச்சு, எல்லாமே சக்சஸ்ஃபுல் வந்துருச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து அவங்களுக்கு வரும்போது அவங்களுடைய ரேங்கிங் வந்து கவர்மெண்ட் ரேங்கிங்கே வரல. ரேங்கிங்கே சுத்தமா வரல, கவர்மெண்ட் ரேங்கிங்ன்றதே வரல. சரிங்களா? பிரைவேட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஜெனரல் ரேங்கிங் மட்டும் வரும், கவர்மெண்ட் ரேங்கிங் வராது. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜெனரல் ரேங்கிங்கும் வரும், கவர்மெண்ட் ரேங்கிங்கும் வரும். அதாவது அதுல 12வது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருக்கணும். சரிங்களா? அதாவது 7.5 ரிசர்வேஷன் சொல்லுவாங்க இல்லையா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன்ல இருந்துமே அந்த கவர்மெண்ட் ரேங்கிங்ன்றது வரல. அதுக்கப்புறம் அதை எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எப்படி சால்வ் பண்ணணும், இந்த வருஷமும் அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனால நீங்களும் பயப்படாதீங்க. இந்த வீடியோவை பார்த்து என்ன பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? படிச்ச ஸ்கூல் இருக்கு இல்லையா? 6ஆவதுல இருந்து 12வது வரைக்கும் படிச்சிருப்பீங்க இல்லையா? அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டருக்கு சைன் அண்ட் சீல் வாங்கி எடுத்துட்டு போயிட்டு டிஎஃப்சி சென்டர்ல கொடுங்க. சரிங்களா? டிஎஃப்சி சென்டர்ல கொடுக்கும்போது அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு அடுத்தது வந்து ரேங்க் லிஸ்ட் வெளியிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 150 ரேங்கிங்ல வரணும்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய ரேங்க் லிஸ்ட்ல உங்க பேர் விட்டு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது திரும்பி உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க இல்லையா? அப்ப வந்து திரும்பி 150வது ரேங்கே கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது. 150A அப்படின்னு கொடுப்பாங்க. சரிங்களா? 150A அப்படின்னு தான் கொடுப்பாங்க. 150 150க்கு அப்புறம் நீங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ரேங்க மாத்தணும் அப்படின்னா எல்லா ரேங்கையும் ஓவரால் மாத்த வேண்டி இருக்கும். சரிங்களா? அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப நீங்க 150 ரேங்கிங்ல வரணும்னா 150A தான் போட்டு கொடுப்பாங்க, அடுத்தது சேஞ்ச் பண்ணி கொடுக்கும்போது. சரியா? இந்த மாதிரியான பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணதே ஒரு 50 ஸ்டூடெண்ட் கிட்ட கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன்ல இந்த மாதிரி வந்து ரேங்க் லிஸ்டே வராம இருந்துச்சு. சரிங்களா? அதே மாதிரி இந்த ஒரு வருஷம் 2 வருஷம் கேப் விட்டு கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? அவங்களுக்குமே ரேங்க் லிஸ்ட் வராம இருந்துச்சு. அந்த ஒரு பிரச்சனையுமே இருந்துச்சு. சரிங்களா? சோ இது எல்லாத்தையும் எப்படியோ சால்வ் பண்ணி அவங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணிட்டாங்க. சோ நீங்களும் அந்த மாதிரி வந்து உங்களுக்குமே கவர்மெண்ட் ரேங்கிங் வரல, 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, கவர்மெண்ட் ரேங்கிங் வரல அப்படின்னா நீங்களுமே போனோஃபைட் சர்டிபிகேட் எடுத்துட்டு போயிட்டு டிஎஃப்சில கொடுத்து திரும்பி நீங்க எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் வரும். அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? நீங்க வந்து 7.5 ரிசர்வேஷன்ல ஃபுல் ஃப்ரீ காலேஜஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. எந்தெந்த காலேஜ்ல ஃபுல் ஃப்ரீ அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? 7.5 ரிசர்வேஷன்ல எல்லா காலேஜஸ்லயுமே ஃபுல் ஃப்ரீ அப்படின்னு யாராலுமே சொல்ல முடியாது. அப்படி சொல்றாங்கன்னா அவங்க பொய் சொல்றாங்கன்னா நான் சொல்லுவேன். சரிங்களா? நான் வந்து பார்த்தது வரைக்கும் 7.5 ரிசர்வேஷன்ல நீங்க காலேஜ்க்கு கால் பண்ணி கேட்டா கூட
இல்ல எல்லாமே ஃப்ரீ தான் சொல்லுவாங்க. ஆனா உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரியும் நம்ம எவ்வளவு பணம் வாங்குறாங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? அது மாதிரி நிறைய காலேஜ் ஓப்பனாவே சொல்லிடுறாங்க. நீங்க 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா கூட ஒரு 50,000 ரூபாய் கட்டணும், 60,000 ரூபாய் கட்டணும் ஓப்பனா சொல்லிடுறாங்க. ஒரு சில காலேஜஸ்ல ஆரம்பத்தில் சொல்லிட்டு அப்புறம் ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா உண்மையிலே 7.5 ரிசர்வேஷன்ல ஃபுல் ஃப்ரீ காலேஜஸ் இருக்கு. அந்த காலேஜஸோட லிஸ்ட் உங்களுக்கு வேணும்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னா அந்த நம்பரை ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன். நீங்க அதை ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அது மூலமா யூடியூப் ரெக்கமெண்டேஷன் மூலமா இந்த வீடியோ எல்லாமானவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். செப்டம்பர் மந்த்ல உங்களுக்கு காலேஜஸ் ஓபன் பண்றதா AICTE தகவல் தெரிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு காலேஜ் வந்து ஓபன் பண்ணிடுவாங்க. சரிங்களா? எல்லாருக்கும் நல்ல எதிர்காலம் அமையணும்னு இறைவிட வேண்டிக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சரியா? ஓகே, பை. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன்.